இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரின் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி நம்மிலே கடந்து வருகிறது, தூய ஆவிலே கடந்து வருகிறது. அந்த வார்த்தையை கேட்க ஒப்புக்கெடுத்து கடந்து வரலாம். கலாத்தியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை காண்பிக்கிறார். அந்த 19வது வசனத்தை ஒரு பிற்பகுதியில் நான் பார்க்கிறேன். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை யார் சொல்றது? புனித பவுல் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை புனித பவுல் சொல்லுகிறார். இன்று நீங்களும் நானும், நாம் ஒவ்வொருவரும் இதை சொல்லணும். புனித பவுல் சொன்னது போல சொல்லணும். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவில் அறையப்பட்டிருக்கிறேன் என்றால் என்ன? என் பாவ வாழ்க்கையெல்லாம் நான் சிலுவிலே அறைந்திருக்கிறேன். என்னுடைய பாவத்தின் காரியங்களாக இருக்கிற அந்த பொல்லாத பிசாசு கொடுக்கிற அந்த இச்சைகளை எல்லாம் நான் சிலுவிலே அறிந்திருக்கிறேன். இச்சை என்கிற பார்க்கிற பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10 சொல்வார் இல்லவா? 3 விதமான இச்சைகள்: கண்ணின் இச்சை, உடல் இச்சை, பொருளாதார இச்சை. இந்த 3 இச்சையும் சிலுவிலே அறைகிற பொழுது நாம் இச்சையை அகற்றப்பட்டவர்களாக, நாம் கிறிஸ்துக்குள் வாழ்கிறவர்களாக இருப்போம். எனவே தான் அங்கே புனித பவுல் சொல்லுகிறார், நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், இச்சையெல்லாம் அர்ப்பணி சிலுவிலை அறைந்து விட்டு, நான் அந்த ஆசை கேசையெல்லாம் விட்டுட்டு நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நாம் பார்க்கிற பொழுது ரோமர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது திருமுழுக்கு பெறுதலின் காரியத்தை கொள்ளுகிறார். பாவத்தை பொருத்தமட்டிலே இறந்து தூய ஆவியிலே பிறக்கிறது. பாவத்தை பொருத்தமட்டிலே இறந்து ரோமர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கும் திருமுழுக்கு பெறுகிற காரியத்துக்கு. எனவே என் அன்பானவர்களே, நான் கிறிஸ்துக்காக வாழ்கிறேன், எல்லா காரியங்களும் அவுட் பண்ணிவிட்டு ஆண்டவர் சிலுவையை பற்றி வாழ்கிறேன் சொல்லிட்டு அடுத்து 20வது வசனத்தில் சொல்லுகிறார், எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்துவே இருக்கிறார். அந்த பழைய நிலையெல்லாம் மாறப்பட்டு புதிய நிலை, கடவுளுக்காக வாழ்கிறேன் என்கிற ஒரு புதிய நிலை. 2 வசனத்தின் கருத்துக்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்பட வேண்டும். நான் இனி வாழ்வது அவருக்காக வாழ்கிறேன் கொண்டு வரணும். புனித பவுல் சொன்ன வார்த்தை இன்று நீங்களும் நானும் சொல்லி அதற்காக கடந்து வரணும். அருமையான ஒரு பாட்டு கூட அவர் அந்த வார்த்தையை உள்ளடக்கி ஒரு பாட்டு கூட இருக்கும். இனி நல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா. இப்படியா நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்குள் கடந்து போகட்டும். அன்பான ஆண்டவரே, கடந்த கால வாழ்க்கையில் நான் எப்படியோ வாழ்ந்து விட்டேன். உலகத்தின் இச்சைகளிலே ஆண்டவரே நான் வாழ்ந்து பாவத்திலே கடந்து போனேன். அவற்றையெல்லாம் நான் இப்பொழுது உம்மோடு கூட சிலுவிலே அறைந்து விட்டேன். அந்த சிலுவிலே அறைந்து பாவத்துக்காக நான் மரித்து கடந்து வந்து விட்டேன். இனி வாழ்கிற நான் அல்ல ஆண்டவரே, நீரே எனக்குள் வாழ்கிற என்கின்ற ஒவ்வொரு உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எனக்குள் கடந்து செயல்படுத்தட்டும். என்னை வழிநடத்தி நடப்பிக்கட்டும். இனி வாழ்வது நான் அல்ல என்று அர்ப்பணிக்கிறேன். எனக்குள் வாழ்கிறவர் நீரே என்று அர்ப்பணிக்கிறேன். நீரே என்னை வழிநடத்துவீராக. ஆமேன், ஆமேன்.
வார்த்தை கேட்டு